ஹலோ சிக் சிக் 1 2 3. நேற்று பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ஆகஸ்ட் 4 என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நேற்று ஆகஸ்டோட முதல் வாரம்னா என்ன என்ன இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணுன்னா, அந்த சின்ன வயசில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இருக்குது தெரியுமா, அதை கட்டுறவன் பெரிய ஆள். அதுலேயும் நமக்கு பிச்சை ஃப்ரெண்டு இருக்கிறான் தெரியுமா, பிச்சை ஃப்ரெண்டு, ஐயோ சுச்சு வச்சுக்கின்ற பாப்பில். ஸோ இந்த பிச்சை ஃப்ரெண்டுக்காக 10 ரூபா பேண்டு வாங்கி நம்ம கட்டினோன்னா, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு 10 ரூபா பேண்டு கட்டிட்டான்னா, ஐயோ நம்ம அவனுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் லைஃப் லாங், அவன் உயிர் நட்பே நம்ம தான், நம்மளை தவிர அவனுக்கு வேற யாரும் நட்பே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு கட்டுறோன்னா அது ஒரு தண்ணி 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 ஃபீலு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் 2 கொடுமைகள் இருக்கும். ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுற விஷயம், இன்னொன்று ரக்ஷாபந்தனுக்கு பேண்டு கட்டினா அம்மால அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேலே நடக்குமா நடக்காதா? நடக்கும் தானே. ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் போச்சுல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே, இதுக்கு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடணும்? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் இது கூடயும் நம்ம ஏதாவது ஒரு அப்படி சொல்கிறது அன்றும் இன்றும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அன்னைக்கு நடுவரவர்களே அன்னைக்கு இருந்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் உகந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்போ இருக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை அப்படின்ற ஒரு சைடில் இங்கே ஒருத்தர் பேச வந்திருக்காரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இன்னைக்கு இருக்கிறது தாங்க, அன்னைக்கு இருக்கலாம் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒருத்தர் பேச வந்திருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரையும் மோத விட்டு பார்க்க போகிறது தான் இந்த பட்டி பட்டுறோம் அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம இதில் சீன் கிடையாது. ஸோ அன்றும் இன்றும், அன்னைக்கு புரியல இன்னைக்கு புரியுதுன்ற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நோ த டிலே, லெட்ஸ் ப்ளே த டிலே. வாங்க ஆடியோக்குள்ள போலாமா? வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஒரு தக்கிட தக்கிட ஒரு தக்கிட தக்கிட ரசரக்கிட ரக்கிட ரெகரி சவுண்ட் கேளு ரெகரி மச்சான் கத்திச்சோலே. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒருத்தரோட ஸ்டோரி பார்த்தா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இந்த நாய் வரவே வராது, இதுனா இப்போ ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கொட்டை எழுத்துலாம் போட்டிருந்தாங்க. இட் இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆஃப் த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த சண்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்று ஆடி அமாவாசை மட்டும்தாங்க. எங்கள் ஏரியாவில் கூழ் ஊற்றுனாங்க, கூழ் குச்சா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆன்டி சொல்லும் தெரியுமா, கோழிக்கு மிஞ்சின சாரி ஆக்ஷன் 1 டேக் 2 ஓகே. ஸோ கூழுக்கு மிஞ்சின உணவும் இல்லை, வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, போடுறா பீஜியத்தை. ஸோ அந்த மாதிரி ஆடி அமாவாசை அன்று தான் நமது ஃப்ரெண்ட்ஷிப் டே என்று நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே பற்றி யோசிக்கும் போது, அந்த காலத்திலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடைக்கிளி இப்படி இப்படி பலபிலின்றப்போ நடந்த சம்பவங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஸோ நட்புன்ற ஒரு விஷயம் என்னன்னே தெரியாமல் இருந்த அந்த சுச்சி பிச்சிக்கின்ற வயசில் எங்கள் அக்கா அவள் ஃப்ரெண்ட்ஸுக்காக பேண்டு வாங்கிட்டு போவாள். அப்போ நான் யோசித்தேன், எங்கள் அக்கா என்னன்னா ஒரு 10 பேண்ட் 15 பேண்ட் வாங்கிட்டு போவாள். நான் யோசிப்பேன், ஐயோ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனில் ஒருத்தர் இருக்கான், ஏ செக்ஷனில் ஒருத்தர் இருக்கான், அத்தனை பேர் விட்டு நம்ம எப்படி பண்ணுறது, நமக்கு தேவை 60 பேண்ட் ஆச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஒரு நைலான் கயிறு நூல் இருந்தது எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க தையல் மிஷினில். அதை எடுத்து ஒன்றா கோத்தடி ஊட்டி அதை ஒரு 30 செஞ்சு ஒரு 30 பேருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கட்டினது. ஸோ அந்த டைம் அதை வச்சு பசங்களாம் கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது இப்போ நம்ம 5th வந்துட்டோம், கண்டிப்பாக 3 ரூபா பேண்டு வாங்கி கட்டுறோம், நம்ம நண்பர்கள் யாரும் நம்ம காட்டுறோம் அப்படின்றதுக்காக 3 ரூபா பேண்டு வாங்க போனால் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ 30 பேர் 40 பேர் இருக்க மாதிரி இருந்தது. பேண்டு நம்ம வெறும் 5 6 தான் வாங்க பிடிச்சிது. ஏன்னா எங்கள் அப்பா கொடுத்தது அப்போ 20 ரூபாய். அந்த 20 ரூபாவே நான் 1 மாதமாக சேர்த்து வைத்தது. ஏன்னா ஆகஸ்டில் தான் எப்பயோ ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும் அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னான். ஸோ அதை கேட்டு நானும் அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த 20 ரூபாய்க்கு, அண்ணா இங்கே இருந்தாங்க 20 ரூபா, 1 ரூபா பேண்டு ஒரு 20 கொடுங்க, எனக்கு மொத்தம் ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ கழுத்தாமட்டிலே அடிப்பேன். ஒரு பேண்டு 3 ரூபா ஓடக்கிட்டு அப்படின்ட்டாரு. என்ன சொல்றீங்க 3 ரூபாவா, அப்போ கொடுங்க 20 ரூபாய்க்கு எவ்வளோ வருமோ அப்படின்னு கொடுத்தப்போ அதில் ஏதோ அந்த அங்கிள் ஒரு பரிதாபப்பட்டு ஒரு மொத்தமாக ஒரு இது கொடுத்தாப்புல. எப்படி கொடுத்தாருன்னா ஒரு 10 பேண்டு கிட்ட கொடுத்தாருன்னு வைங்களேன், ஒரு 8 பேண்டு கொடுத்தாப்புல. அதுவே 7 பேண்டுக்கு 1 ரூபா நான் தரணுன்னாரு. அங்கிள் இல்லையே
அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி இந்தா உனக்கு ஒரு பேண்ட் எக்ஸ்ட்ராவே தரேன் போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அது யாருக்கு கட்டுறது உருப்படியாக இருக்காது கட்டணும்னு சொல்லி எல்லார்ட்டும் மறைச்சி வச்சு கட்சியில் அந்த 7 பேண்ட் என் பேக்லேயே தான் கிடந்தது கடைசி வரைக்கும். அதுக்கு ஏதாவது ஜாலியாக பானிபூரியாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாம், அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுறது, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கிட்டேருந்து வரது, இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வரமாக இருக்கும் இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுன்ற கல்ச்சரே இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் நீங்கள் என்னடா ஸ்டேட்டஸ் போட்டு காட்டுறீங்க உங்கள் நட்பை, நாங்கள் அன்றைக்கெலாம் பேண்டை கட்டிட்டு ஒரு வாரம் அந்த பேண்டோடய சுற்றுவோம் தெரியுமா. அதுலேயும் ஏதாவது பொம்பளை பிள்ளை டோலி ஏதாவது கட்டிடுச்சுன்னு வைங்க, ஐயோ டோலியின் வாழ்த்துக்கள் இருக்கே, ஐயோ சொல்லவே வெக்கமாக வருது. ஸோ அதில் இந்த டோலி கட்டுற பேண்டுலாம் வந்து அந்தளவுக்கு இருக்கும். மக்களுக்கு வந்து டோலி கட்டிடுச்சு அப்படின்னா வந்து போடு தக்கிட்டன்ற மாதிரி தான் சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் வந்து கட்டுறான்னா எதுவும் இல்லாமலையா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இது பண்ணுவான். இவ்வளவு ஏங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது என்னன்னா இந்த ரக்ஷாபந்தன்ற ஒரு மேட்ரு, இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஒரு இதுவே கிடையாது. எனது கிளாஸ்மேட்டு ஒரு பொண்ணு வந்து நல்லா பேசுவாப்புல. ஸோ வந்து நல்லாவே பேசுவாப்புல. நானும் வந்து அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது உங்ககிட்ட விட்டு வந்து பேசுகிறேன்னா இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா, அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கையை நீட்டு அப்படின்னு சொல்லி கையில் உடனே தான் கட்டுச்சு. நானும் வந்து கையில் அது கட்டின உடனே ஒரு செடி ஒன்று முளைக்குதே. அப்போதான் வந்து இந்த படம் வேற வந்திருந்தது, மன்மதன் வேற வந்திருந்தது. ஸோ அந்த இதுல அந்த பாட்டு மாதிரி அப்படியே அந்த இது ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பிஞ்சிலே பழுத்து வந்தேன் நான் ஒத்துக்கிறேன். அப்போ ஃப்ளேம்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அந்த செடி ஒன்று மோலைக்குதே அப்படின்ற மாதிரி அந்த பேண்டை கட்டின உடனே அப்படியே குதிச்சு ஐயோ என்ன மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு போட்ட பேண்டு, எனக்கு மட்டும் சூரியன் மாதிரி வந்து அந்த கலராக இருந்தது. அது அழகாக ஜாலியாக இருந்தது. அந்த பேண்டு பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாச்சு. அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, மச்சான் இது என்ன பேண்டு மச்சான், சூப்பராக இருக்குது இல்லை, இது இதே மாதிரி ஒன்று வாங்கி கட்டணும் மச்சான் அப்படின்னும் போது அவன் சொன்னான், இல்லை மச்சான் இது அவங்க தான் கட்ட முடியும், நீ கட்ட முடியாதுடா அப்படின்னா. புரியல மச்சான் என்ன சொல்கிற அப்படின்னு. அதான் மச்சான் இது வந்து ரக்ஷாபந்தன் பேண்ட்ரா, இது வந்து உன்னை அண்ணனாவோ தங்கச்சியாவே ஏற்றுக்கிட்டா, ஆச்சு அண்ணனாவோ அக்கா தம்பியாவோ நினச்சிட்டா இதை கட்டுவாங்கடா, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க, நீ கட்ட முடியாது, நீ இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடு அப்படின்னா. உடனே வந்து ஒரு செடியை ஒன்று முளைக்குது அப்படியே ரிவர்ஸ் ஸ்டைலில் போனேன். அந்த பொண்ணுக்கிட்ட போட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, போங்க பெஞ்சு பின்னாச்சு ஆசையாக காட்டினங்க, வேலை பொண்ணு ஏமாத்தேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஒரு மன வருத்தமாக போச்சு. ஸோ இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிச்சுது. என்னன்னா, அது வந்து அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நம்ம பேண்டு கட்டுற விஷயம், அது என்னவா வேணா இருக்கட்டுங்க, ஆனால் அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த காலத்து ஜென்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்கோ. நீ கூட்டுன்னு போய் பப்ஸ் வாங்கிட்டு கொடு, என்ன வேணா பண்ணுப்பா, ஓகேவா. ஆனால் அந்த பேண்டு கட்டி நம்ம இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து வராதுங்க. இப்போ போகிற நீ 100 ஸ்டேட்டஸ் கூட போடு, இது என் மச்சானுக்கு, இது என் மாமாவுக்கு, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் ஒரு சோகமான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பாரதாசன்லாம் இருக்கான், என் ஃப்ரெண்டு பாரதாசன், அவன் நான்லாம் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் அவன் வந்து ஒரு ஸ்லாம் புக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த எங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லாம் நடக்கும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதில் என்னன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து பாரதாசன், தனுஷ்கோடி, இந்த மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி அந்த 4 பேரை எழுதுவோம். இந்த பாரதாசன் பையன் இருக்கானே, அவன் என்ன தருவான் பண்ணுவான், அவன் என்னன்னா அந்த நோட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பேஜே ஆட் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதிட்டே வருவான். மச்சான் எனக்கு இந்த கிளாஸில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கிளாஸில் ஒருத்தர் இருக்கானுங்க. அப்புறம் யாராவது படித்து பார்க்கும்போது வந்து கோச்சுப்பாங்கல்லடா, நான் என் பேரை பாரதி மென்ஷன் பண்ணலன்னு நினச்சிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் விடாமல் எல்லாரும் பேரையும் எழுதுவான். ஐயோ ஹரிஷ் மச்சான் ஒன்று எப்படி விட்டேன், ஐயோ நரேஷ் மச்சான் ஒன்று எப்படி விட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேரும் எழுதுவான். ஸோ வந்து ஒரு கிளாஸுக்கு 30 பேர், 3 செக்ஷனுக்கு 120 பேர் அங்கே வரணும், ஓகேங்களா. அதுக்கு ஷார்ட்கட்டில் எப்படிலாம் எழுத முடியுமோ அந்த ஸ்லாம் புக்கில் எழுதுவான். அது கொடுத்துருங்க தரமா 3 லைன் தான், 3 லைனுக்குள்ளே 120 பேர் எழுதி வச்சிருப்பான் நம்ம பாரதாசன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பல சம்பவங்கள் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கையில் வச்சுட்டு இருந்த நம்ம, ஓகேங்களா, இது இல்லாமல் ஊரில் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு, தெரு ஃப்ரெண்ட்ஸு, கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், அவ்வளோ ஜாலியாக ஒரு
கொத்துக்கணக்கான அதை ஃப்ரெண்ட்ஷிப் டேல ஒரு கொத்துக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு பேண்டு கட்டுறது தெரியல. இவனு கட்டலனா அவன் கோச்சிப்பான், அவனுக்கு கட்டலனா இவன் கோச்சிப்பான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த நம்ம நேற்று லிட்ரலி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கும். அவ்வளோதான். ஏன்னா கொத்து கொத்தா வச்சிருந்தேன், கத்தையா வச்சிருந்தேன், இப்போ பார்த்தா ஒத்த நோட்டு தான் கிடக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த பாரதாசன் பற்றிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. அப்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது கைவிட்டு எண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த கிளாஸுக்கு போனால் அவன் ஃப்ரெண்டாக இருப்பான், அந்த கிளாஸுக்கு போனால் இவன் ஃப்ரெண்டாக இருப்பான், அங்கே போனால் மச்சான் இங்கே வந்து உட்கார அந்த கிளாஸ் கம்பைன் பண்ணுது, மச்சான் நீ நானும் ஒன்றா உட்காந்து படம் பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ஒரு விஷயம் ஒரு பல 100 ஆண்டுகள் கடந்த மாதிரி வந்து இப்போ பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு மூலையில் இருக்கான், இவன் ஏதோ ஒரு மூலையில் இருக்கான், அவனை பற்றி இவன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான், இவனை பற்றி அவன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான், அவனுக்கு இவனுக்கு சண்டை, அதனால் நான் இங்கே போய் நிற்க மாட்டேன், அவன் ஏன் வந்து என்கிட்ட இப்படி பேசுகிறான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ மாறி போனதுனால அந்த ரொம்ப அழகாக இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே உடஞ்சி போச்சு. ரொம்ப வெகுளித்தனமாக ரொம்ப உண்மையாக இருந்த நட்புகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. இன்றைக்கி ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுற்றுறானுங்க, பயங்கரமாக ஏமாத்துறானுங்க, கையில் காசை வாங்கிட்டு தரமாட்டுறாங்கன்ற ஒரு கான்செப்ட்லாம் போக அன்றைக்கி வந்து ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வாங்குவாங்க. அந்த பென்ட்ரைவ் அவனே திருப்பி கேட்டால் கூட திருப்பி தரமாட்டோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். அன்றைக்கி மச்சான் வந்து ஒரு 10 படம் கொடுத்தான் அப்படின்றதுக்கு சந்தோஷமாக பார்ப்போம். நான் சொல்கிறது நல்ல படம் தாங்க. எனக்கு இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, பாரதிதாசன் உங்களுக்கு புரியும். உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் பறி கொடுத்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அந்த பென்ட்ரைவ் கூட ரீசெண்டாக தான் எப்போ தூக்கி போட்டேன்டா. அந்த மாதிரி வந்து சாட்டை படத்தை பென்ட்ரைவில் ஏற்றி கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட நட்பு பார்த்துக்கங்க. அந்த மாதிரி வந்து ஸோ வந்து இப்படி இந்த நட்புகள் வந்து பிரிஞ்சு போனது, நகர்ந்து போனது, இதெல்லாமே மனசுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. ஸோ நடுவர் அவர்களே, அதாவது அந்த காலத்திலே நம்முடன் இருந்த கோடிக்கணக்கான நண்பர்கள் இருந்தாலும் இந்த காலத்திலே உண்மையாக ஒரு நண்பன் இருக்கிறான் என்றால் அது உண்மை இல்லை. அவனும் சுயநலமாகத்தான் இருக்கிறான், நானும் சுயநலமாகத்தான் இருக்கிறோம். இதை சுயநல நட்பு என்று நாங்கள் அன்போடு அழைக்கப்படுவோம் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு இருக்கிறது நட்பே கிடையாதுங்க. அன்னைக்கு இருந்த அந்த வெகுளி இன்னசென்ஸ் அதுதாங்க நட்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிற. பொன்ராஜி, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உனக்கே தெரியும் நீ ஒரு சுயநலவாதி, நானும் ஒரு சுயநலவாதி தான். இப்படியே சொல்லி இந்த நட்பை நாம் இன்றோடு முடித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியை இந்த காதொலியை இப்பொழுது முடித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோல உங்க காதுகளை டமால் டுமில் பண்றதுக்காக நான் படி வந்துட்டு இருக்கேன். அப்புறம் பட்டா மாமே Machan katti chole